ரிஷப ராசியில் இப்போ ஜென்மத்தில் குரு இருக்கிறார். ஜென்மராமன் சீதையை வனத்தில் வைத்தான்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ அவருக்கு ஜென்மத்தில் சந்திரனும் குருவும் இருந்தாங்க. இப்போ இவர் ரிஷபராசி, சந்திரனுடைய ரிஷபத்தில் சந்திரன் தானே ரிஷபராசி, அங்கே குரு வந்துட்டார். அவர் யாரெல்லாம் நம்பினாரோ, யாரெல்லாம் நமக்கு எதிர்காலத்துக்கு ஆவாங்கன்னு நினைச்சாரோ டோட்டல் பர்சனை அவரை உதாசீனப்படுத்திடுவாங்க. யாருமே கடைசியில் ரிஷபராசி ஜென்மகுரு இருக்கிற இடத்துல அவர் அனாதையாக விட்டுட்டு போயிடுவாங்கன்னே தவிர, அதுக்கு பிறகு அவர் தாந்தோடி நின்று பழிச்சு வந்து சாப்பிட்டா தானே தவிர யாரோட உதவியும் கிடைக்காது. எல்லாம் அவங்க காரியம் முடிஞ்சோன்னு ஓடிடுவாங்க ரிஷபராசி. இப்போ கிருஷ்ணனை பாருங்கள், அதுக்கு ஒரு கதை சொல்லணும் கூட. கிருஷ்ணனுக்கு ரிஷபராசிக்கு யாரும் விசுவாசமாக இருக்கவே மாட்டாங்க. ரிஷபராசி தான் அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும். இப்போ கிருஷ்ணன் எவ்வளவோ சொன்னார், துரியோதனன் கேட்டாரா? கேட்கல. கேட்ட பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க. கேட்காத துரியோதனன் சாம்ராஜ்யமே அழிஞ்சது இல்லைங்களா? அப்போ என்ன காரணம்னா, தெரிஞ்சு செய்தாலும் தப்பு, தெரியாமல் செய்தாலும் தப்பு தான். அதனால் நான் தெரியாமல் செஞ்சிட்டேனால் இல்லை. அதுக்கு கிருஷ்ணனே ஒரு கதை சொல்லுவார் திருதராஷ்டிரங்கிட்ட. அதை நான் பின்னால் ஒரு நாள் சொல்ல, இன்றைக்கி டைம் போதாது கொடுக்கு.